மறுபடியும் ஒரு முறை சந்திக்கிறதுல உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நான் 3வது தடவையோ 4வது தடவையோ இந்த ஸ்கூலுக்கு வரவேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு தடவையுமே நீங்கள் வந்து என்னைய இம்ப்ரெஸ் பண்ணிடுறீங்க, ஏதோ ஒரு வகையில் இம்ப்ரெஸ் பண்ணிடுறீங்க. இதுக்கு காரணமான ஆசிரியர்களுக்கு முதல்ல நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போன தடவை நான் சொல்லிட்டு போனேன், திருக்குறள் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு. அதை இந்த தடவை என்னுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க. அவன் தெளிவாக எந்த ஸ்கூல்லையுமே நான் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு போகிறேன், ஆனால் எந்த ஸ்கூல்லையுமே பார்க்காத நீங்கள் வந்து பிள்ளைங்களை வந்து திருவாசகம் திருப்புகழ் எல்லாத்தையும் ஒப்புவித்தல்ல நீங்கள் நல்ல பயிற்சி கொடுக்குறீங்க. முதல்ல நீங்கள் இப்படி ஆசிரியர்கள் கிடைச்சதுக்கு நீங்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள். சிறந்த ஆசிரியர்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. உங்களை வந்து நல்லா அவங்க வந்து ட்ரெயினப் பண்ணுறாங்க. அதனால நானும் உங்கள் சார்பாக அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களாம் அழகா வந்து பேசுறீங்க. ஆனால் மாணவிகள், எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, மாணவிகள் தான் நிறைய பேர் பங்கேற்கிறீங்க. மாணவி ஈக்குவலா நீங்களும் பங்கேற்கணும். இந்த மாதிரி அவங்க மாணவிகள் பேசும்போது நாங்களும் அப்போ அவ வந்து கேட்டிருக்கிறா, சார்ட்ட வந்து நான் என்ன சார் பேசணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டிருக்காங்கல்ல, அது மாதிரி நீங்களும் வந்து கேட்கணும். உங்களுக்கு கைட் பண்றதுக்கு அவங்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க. அப்ப நீங்களும் வந்து நான் என்ன பேச அப்படின்னு நீங்களும் கேட்டு அடுத்த தடவை நான் வரும்போது மாணவிகளை விட மாணவர்கள் தான் அதிகமா இங்க வந்து நின்று பங்கேற்கணும். ஓகேவா? சரியா? சரி சொல்லுங்க. ஆமா, சரி. இந்த மரம் வளர்த்தல் பத்தி இப்ப சொல்லலாம். மரம் வளர்த்தா நமக்கு வந்து மழை கிடைக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு பாட புத்தகத்திலே இருக்கும். மரம் இல்லைன்னா நமக்கு மழையே கிடையாது. மழை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? விவசாயம் கிடையாது. விவசாயம் இல்லைன்னா என்ன ஆகும்? பொருளாதாரம் பாதிக்கப்படும், பின்தங்கிய நிலைக்கு போயிடுவோம். பொருளாதாரம் பாதிக்கப்பட்டா என்ன ஆகும்? நமக்கு வீட்டுல சாப்பாட்டுக்கு கஷ்டம் வந்துடும். சாப்பாட்டுக்கு கஷ்டம் வந்தா என்ன ஆகும்? நமக்கு வந்து வாழ்க்கையை நகர்த்தி அடுத்த நாளைக்கு நகர்த்தி கொண்டு போறதுக்கு சிரமமாயிடும். அப்ப பேஸ் வந்து மரம் வளர்த்தல் தான். சுத்தி உலகத்துல ஒரு 2